ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சார இயக்கத்தின் வரவேற்பு குறித்து திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளரிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டறிந்தார். அப்போது அங்கு கூடியிருந்த பொதுமக்களிடமும் கலந்துரையாடிய முதலமைச்சர், தமிழ்நாடு தொடர்ந்து தலை நிமிர்ந்து நடைபோட திமுக ஆட்சி தொடர வேண்டும் என மக்கள் விருப்பம் தெரிவித்ததாக கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்ட மக்களிடம் வீடியோ காலில் கலந்துரையாடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திமுகவின் பிரச்சார இயக்கத்தில் அனைவரது வீட்டில் காஃபி எல்லாம் தராங்களா என கேட்டார். அதற்கு அவர்கள் சாப்பிடவே கூப்பிட்டார்கள் என மாவட்ட செயலாளர் கூறியதும், தெரிந்திருந்தால் தாமே வந்திருப்பேனே என நகைப்புடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்தார். வேலூர் சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனையை உடனடியாக திறக்க கோரி வரும் 8ஆம் தேதி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 25ஆம் தேதி முதலமைச்சர் திறந்து வைத்த மருத்துவமனை மூடப்பட்டது ஏன் என்ற கேள்வி எழுப்பியுள்ள அதிமுக, ஏழை எளிய நடுத்தர மக்களின் நலனுக்காக செயல்பட வேண்டிய அரசு மருத்துவமனையை மூடியது கண்டிக்கத்தக்கது என்றார். சென்னையில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்திய சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு தங்கும் விடுதியும் அவர்களுக்கு உணவு வசதியும் ஏற்படுத்தி தர வேண்டும் என முதலமைச்சருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். 7.5% இடஒதுக்கீட்டில் படிக்கும் ஏழை மாணவர்களுக்கு புதிய விடுதியை உடனடியாக கட்டித்தர வேண்டும் என்றும் இபிஎஸ் வலியுறுத்தினார். காவல்துறையினரால் அடித்துக் கொல்லப்பட்ட சிவகங்கை மாவட்டம் மடப்புற கோயில் காவலாளி அஜித்குமாரின் உடலில் சுமார் 50 வெளிப்புற காயங்கள் இருந்ததாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த காயங்கள் ஒரே நேரத்தில் அல்லது தொடர்ச்சியாக ஏற்பட்டிருக்க வாய்ப்பு அதிகம் என அதில் கூறப்பட்டுள்ளது. மடப்புறம் கோயில் காவலாளி அஜித்குமார் உடலில் காணப்பட்ட 50 காயங்களில் 12 காயங்கள் சிராய்ப்பு காயங்கள் என்றும் மீதி அனைத்தும் இரத்தக்கட்டு காயங்கள் எனவும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நகை திருட்டு புகார் தொடர்பான விசாரணையின் போது போலீசார் தாக்கியதில் அஜித்குமார் உயிரிழந்தார். மடப்புறம் கோயில் காவலாளி அஜித்குமாரை போலீசார் காட்டுமிராண்டித்தனமாக தாக்கியது பிரேத பரிசோதனை அறிக்கையின் மூலம் அம்பலமாகியுள்ளது. அஜித்குமார் வயிற்றின் நடுவே கம்பியை வைத்து குத்திய காயம் உள்ளதாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மடப்புறம் கோவில் காவலாளி அஜித்குமாரின் தலையில் கம்பை வைத்து போலீசார் தாக்கியதில் அவரது மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டதாகவும், மரணம் நேர்ந்ததற்கான நேரடி காரணமாக இந்த காயம் இருக்க வாய்ப்பு அதிகம் என்றும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மடப்புறம் கோவில் காவலாளி அஜித்குமாரிடம் விசாரணை நடத்திய போது போலீசார் சிகரெட்டால் சூடு வைத்து சித்திரவதை செய்ததாகவும், அவரின் உடல் முழுவதும் சூடு வைக்கப்பட்டதற்கான தடயங்கள் இருப்பதாகவும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காவலாளி அஜித்குமார் மீது புகார் அளித்த நிகிதா குடும்பமே ஃப்ராட் என தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவனர் திருமாறன் தெரிவித்துள்ளார். திருமணம் செய்து பணத்தை சுருட்டி கொண்டு ஓடுவதும் மணமகன்கள் மீது வரதட்சணை கொடுமை புகார் அளித்து பணம் பறிப்பதும் தான் நிகிதாவின் வேலை எனவும் தன்னையும் திருமணம் செய்து ஏமாற்றியதாகவும் புகார் கோரியுள்ளார். காவலாளி அஜித்குமார் மீது புகார் அளித்த நிகிதாவுக்கு அரசு உயரதிகாரிகள் பலருடன் தொடர்பு இருப்பதாக தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவனர் திருமாறன் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மேலும் அந்த காலகட்டத்தில் நிகிதாவுடன் தொடர்பில் இருந்த அதிகாரிகள் தற்போதும் பணியில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் செம்மண் திருட்டு கும்பலை அம்பலப்படுத்திய நியூஸ் தமிழ் செய்தியாளர் சிலம்பரசன் மற்றும் ஒளிப்பதிவாளர் நேதாஜி மீது தாக்குதல் நடத்தப்பட்டது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டார். அல்லிக்குட்டை வர்மா கார்டன் பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். போதைப்பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணாவின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இருவருக்கும் ஜாமீன் வழங்கக்கூடாது என காவல்துறை தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதனை ஏற்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சட்டத்தின்படி செயல்படாமல் இருக்கும் போலீசாரை பணி நீக்கம் செய்ய உத்தரவிடப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் வாக்குமூலத்தை பதியாமல் காவல்துறையினர் திருப்பி அனுப்பியது ஏன் என்றும், வாக்குமூலம் பதிவு செய்ய வந்த பாதிக்கப்பட்டவரை ஏன் துன்புறுத்துகிறீர்கள் எனவும் கேள்வி எழுப்பிய நீதிபதி குற்றவாளிகளை கூட இவ்வளவு துன்புறுத்தியதில்லை என குறிப்பிட்டார்.
சென்னை ராயப்பேட்டையில் ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சாரம் மேற்கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வீடு வீடாக சென்று திமுக உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டார். மீர்சாகிப்பேட்டை பகுதிக்கு சென்ற உதயநிதி ஸ்டாலின் ஒவ்வொரு வீடுகளிலும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற வாசகங்கள் அச்சடிக்கப்பட்ட ஸ்டிக்கரை ஒட்டிவிட்டு சென்றார். தமிழ்நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா அல்லது கொலைகார ஆட்சி நடக்கிறதா என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கேள்வி எழுப்பினார். மதுரை மாவட்டம் மேல திருமாணிக்கம் கிராமத்தில் அரியமாணிக்கம் அம்மன் கோவிலில் வழிபாடு செய்து அன்னதானம் வழங்கியவர் காவல் நிலையமா அல்லது கொலைகார நிலையமா எனவும் கேள்வி எழுப்பினார். வேட்புமனுவில் வழக்கு குறித்த தகவல்களை மறைத்ததால் தான் ராபர்ட் புரூஸுக்கு எதிராக தேர்தல் வழக்கு தாக்கல் செய்ததாகவும் இதில் வேறெந்த உள்நோக்கமும் இல்லை எனவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். அவரிடம் குறுக்கு விசாரணை முடிவடையாததால் வழக்கு விசாரணையை ஜூலை 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி அன்றைய தினம் மீண்டும் ஆஜராகும்படி நயினார் நாகேந்திரனுக்கு உத்தரவிட்டார். கானா நாட்டு பயணம் முடிந்து டிரினிடாட் அண்ட் டொபாகோ நாட்டிற்கு பிரதமர் மோடி சென்றடைந்தார். பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு சார்பில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்ட நிலையில் இந்திய வம்சாவளியினரும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனையடுத்து போர்ட் ஆஃப் ஸ்பெயினில் நடைபெறும் சமூக நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் நடைபெறும் கூட்டத்தில் உரையாற்ற உள்ளார். இந்தியா ஜனநாயகத்தின் தாய் என்றும் இந்தியாவை பொறுத்தவரை ஜனநாயகம் என்பது வெறும் அமைப்பு அல்ல, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கும் நம் அடிப்படை விழுமியங்களின் ஒரு பகுதி என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். கானா நாடாளுமன்றத்தில் பேசிய அவர் இந்தியாவில் 2500க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகளும் 22 அலுவல் மொழிகளும் இருப்பதை சுட்டிக்காட்டினார். முப்படைகளுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஆயுதங்கள் மற்றும் ராணுவ தளவாடங்கள் வாங்குவதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான கொள்முதல் குழு ஒப்புதல் அளித்துள்ளது. இது வான் பாதுகாப்பு, சிறந்த விநியோக சங்கிலி மேலாண்மை மற்றும் ஆயுத படைகளின் செயல்பாட்டு தயார் நிலையை அதிகரிக்கும் என பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. பொதுமக்களின் கடும் எதிர்ப்பு காரணமாக பழைய வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்க விதிக்கப்பட்ட தடையை டெல்லி அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது. 15 ஆண்டுகளுக்கு மேலான பெட்ரோல் வாகனங்கள், 10 ஆண்டுகளுக்கு மேலான டீசல் வாகனங்களுக்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் எரிபொருள் வழங்கக்கூடாது என டெல்லி அரசு தடை விதித்திருந்தது. குஜராத்தில் பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. கனமழைக்கு மத்தியிலும் சாலைகளில் தடையின்றி வாகன போக்குவரத்து நடைபெற்று வரும் நிலையில் மழை மேகங்களின் பின்னணியில் ஒற்றுமை சிலையின் ரம்மியமான கழுகு பார்வை காட்சி வெளியாகியுள்ளது. உத்தரகண்ட் மாநிலம் கேதார்நாத் செல்லும் வழியில் சோன் பிரயாக் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஏராளமான யாத்ரீகர்கள் சிக்கி தவித்து வருகின்றனர். முதற்கட்டமாக 40 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாநிலத்தில் கனமழை கொட்டி தீர்த்து வரும் நிலையில் பல்வேறு பகுதிகளிலும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் தங்களது உயிரை பணயம் வைத்து பெரிய ரப்பர் டியூபில் மாணவர்கள் ஆற்றை கடந்து செல்லும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பால்கர் மாவட்டத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் ஆற்றில் தண்ணீர் அதிக அளவில் செல்கிறது. இந்த சூழலில் பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் பெரிய சைஸ் ரப்பர் டியூபில் அமர்ந்து ஆற்றை கடந்து செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது. கன்னத்தில் அறைவது போல கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கையை ஓங்கிய காவல்துறை கூடுதல் SP விருப்ப ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் நிகழ்ந்த அந்த சம்பவத்தால் தனக்கு அவமானம் ஏற்பட்டு விட்டதாக கூடுதல் SP பாராமணி தெரிவித்துள்ளார். சித்தராமையாவுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டியதால் அவர் ஆத்திரமடைந்து போலீஸ் அதிகாரியை நோக்கி கையை ஓங்கினார். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள ராமேஸ்வரம் 8 மீனவர்களின் நீதிமன்ற காவலை ஜூலை 17ஆம் தேதி வரை நீட்டித்து இலங்கை மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களின் நீதிமன்ற காவல் முடிந்த நிலையில் மீண்டும் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். பராமரிப்பு பணி காரணமாக செங்கல்பட்டு முதல் சென்னை கடற்கரை வரை இயக்கப்படும் புறநகர் ரயில்கள் இன்று ரத்து செய்யப்படுகிறது. அதற்கு பதிலாக சிங்கப்பெருமாள் கோயிலில் இருந்து கும்மிடிப்பூண்டி வரையிலும் சென்னை கடற்கரை இடையேயும் சிறப்பு புறநகர் ரயில்கள் இயக்கப்படும் என தென்னக ரயில்வே அறிவித்திருக்கிறது. டெல்லி
மக்களுக்கு அடிபணியாமல் தமிழகத்தின் முன்னேற்ற பாதைக்காக செயல்படுபவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் என ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சாரத்தின் போது மக்கள் பதிவு செய்ததாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கூறினார். சென்னை கிண்டியில் வீடு வீடாக சென்று ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார். தற்போது எலெக்ஷன் சீசன் என்பதால் தான் திருபுவனம் அஜித்குமார் வீட்டிற்கு தாவேக தலைவர் விஜய் நேரில் சென்றதாக அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் விமர்சனம் செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை திட்டத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் இவ்வாறு பேசினார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தை தென்னிந்திய புத்த விஹார் தலைவரும் வழக்கறிஞருமான பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் நேரில் சந்தித்தார். பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நடைபெறும் சமத்துவ தலைவர் நினைவேந்தல் சங்கமம் நிகழ்ச்சிக்கான அழைப்பிதழை வழங்கினார். தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் போலீசாரால் தாக்கப்பட்டவர் தலைமறைவானதால் விசாரணை நடத்த முடியாமல் கூடுதல் எஸ்பி திரும்பி சென்றார். ஆட்டோ ஓட்டுநர் ரமேஷை போலீசார் தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் ஆய்வாளர் உட்பட 5 பேரை ஆயுதப்படைக்கு மாற்றிய எஸ்பி விசாரணை நடத்தவும் உத்தரவிட்டிருந்தார். தொடக்க கல்வித்துறையில் விதிகளுக்கு புறம்பாக மாறுதல் ஆணைகளை வழங்கி வரும் பள்ளிக் கல்வித்துறையை கண்டித்து ஆசிரியர் கூட்டணி சார்பில் ராணிப்பேட்டை, கரூர், கடலூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பணி ஓய்வு பெறும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நீட்டிப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை, தூத்துக்குடி, நாகையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை அருகே திருநின்றவூரில் தனக்கு துரோகம் செய்ததாக கூறி மனைவியை வெட்டி கொன்ற விசிக நிர்வாகி காவல் நிலையத்தில் சரணடைந்தார். விசிக நகர செயலாளராக உள்ள ஸ்டீபன் ராஜ் என்பவர் நடுக்குத்தகை ஜெயராம் நகர் பகுதியில் ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த கவுன்சிலராக உள்ள தனது மனைவி கோமதியிடம் தகராறு செய்து வெட்டி கொன்றார். திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டியில் பாஜக முன்னாள் ஒன்றிய பொதுச் செயலாளர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மைக் செட் உரிமையாளரான பாலகிருஷ்ணன் என்பவர் தனது நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது இருசக்கர வாகனங்களில் வந்த மர்ம நபர்கள் அவரை அரிவாளால் சரமாரியாக வெட்டியதாக கூறப்படுகிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் இந்த கொலை நடைபெற்றதாக விசாரணையில் தெரிய வந்தது. சென்னையில் நகை வியாபாரியை கடத்திச் சென்று 16 சவரன் தங்க நகை, 1.25 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் 31 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்துச் சென்றதாக 6 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்த நகை வியாபாரியான ரவிச்சந்திரனை சுகாதாரத்துறை அதிகாரிக்கு சொந்தமான பொலிரோ ஜீப் மூலம் கடத்திச் சென்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி திமுக பெண் தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர கோரி திமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 15 கவுன்சிலர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். திமுக பெண் தலைவர் சந்திரகலாவின் கணவர் பேரூராட்சி அலுவலகத்தில் அதிகாரம் செய்வதாக புகார் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உமரி காட்டேஜ் பகுதியில் உள்ள நகர்ப்புற நலவாழ்வு மையத்தின் கட்டுமான பணிகள் 50% கூட முடியாத நிலையில் அதனை முதலமைச்சர் திறந்து வைத்திருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. நோயாளிகளுக்கான கழிவறைகள், கதவு மற்றும் ஜன்னல் போன்றவை அமைக்கப்படாமலே மருத்துவமனை திறக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் புதிய நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தின் கட்டடத்தின் பணிகள் முடிவடையாமலேயே திறக்கப்பட்டிருப்பதாக புகார் எழுந்துள்ளது. முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்ட கட்டடத்தில் ஜன்னல்கள், கழிவறைகள், மின்சார வசதி உள்ளிட்டவை முழுமையாக முடிக்கப்படாமல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மதுரை மாவட்டம் பேரையூரில் ஓய்வூதிய பண பலன்களை வழங்குவதற்காக ஓய்வு பெற்ற ஆசிரியரிடம் 11,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கூடுதல் சார்நிலை கருவூல அலுவலர் உள்ளிட்ட 2 கைது செய்யப்பட்டனர். ஓய்வு பெற்ற ஆசிரியர் லதாவிடமிருந்து லஞ்ச பணம் வாங்கிய கூடுதல் சார்நிலை கருவூல அலுவலர் பழனிக்குமார், அலுவலக உதவியாளர் லட்சுமியை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். சென்னை காசிமேட்டைச் சேர்ந்த 6 மீனவர்கள் விசைப்படகில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற நிலையில் பாறையில் வலை சிக்கிக் கொண்டதால் படகு கவிழ்ந்து நடுக்கடலில் சிக்கி தவித்தனர். 12 மணி நேர தேடுதலுக்கு பின்பு 4 பேரை பத்திரமாக மீட்ட கடலோர காவல் படையினர் தொடர்ந்து காணாமல் போன 2 தீவிரமாக தேடி வருகின்றனர்.
தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சி குப்பன் குளத்தில் நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டியுள்ளதாக கூறி செல்வ விநாயகர் ஆலயத்தை இடிக்க வந்த அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து கோயில் இடிக்கும் பணி தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மாயனூரில் பாசன வாய்க்காலில் கழிவுநீர் கலப்பதை தடுத்து நிறுத்த கோரி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கிருஷ்ணராயபுரத்தில் உள்ள குடியிருப்பு பகுதியிலிருந்து வெளியேற்றப்படும் சாக்கடை கழிவுநீர் பாசன வாய்க்காலில் கலப்பதால் விளைநிலம் பாதிக்கப்படுகிறது. போலீஸ் கஸ்டடியில் திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மதுரையில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டக்கல்லூரி வளாகத்தின் முன்பு 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பதாகைகள் ஏந்தியும் உரிய நீதி கிடைக்க வலியுறுத்தியும் முழக்கமிட்டனர். மயிலாடுதுறை அருகே காளி கிராமத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் மருத்துவர்கள் வேறொரு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு பணி இடமாற்றம் செய்யப்பட உள்ளதாக கூறப்படும் நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர். சிறப்பாக பணியாற்றும் மருத்துவர்களை பணி இடமாற்றம் செய்தால் போராட்டம் நடத்துவோம் என எச்சரிக்கை விடுத்தனர். சென்னை திருவிக நகரில் திருமணமான மணப்பெண் தமது காதலனுடன் தலைமறைவான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த 20 வயதான அர்ச்சனாவுக்கு காலையில் திருமணம் நடந்த நிலையில் மாலையில் திருமண வரவேற்பு நடைபெறவிருந்தது. இந்நிலையில் அழகு நிலையம் சென்று வருவதாக கூறி சென்ற அர்ச்சனா காதலன் கலையரசனுடன் தலைமறைவானார். வேலூர் அருகே விரிஞ்சிபுரத்தில் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவரை வெட்டிவிட்டு தப்பியோடிய கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். ஊராட்சி மன்ற தலைவர் குணசுந்தரியின் கணவர் பாலச்சந்திரன் காமராஜபுரத்தில் உள்ள தனது நிலத்திற்கு சென்றுவிட்டு திரும்பும் போது தாக்குதல் நடந்துள்ளது. படுகாயமடைந்த பாலச்சந்தர் சிகிச்சைக்காக ராணிப்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூர் ஐயன் ஏரி அருகே இருசக்கர வாகனத்திலிருந்து நிலை தடுமாறி விழுந்த நபர் லாரி சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. குறிஞ்சிப்பாடியிலிருந்து ரோட்டு வருவாய் நோக்கி சென்ற தேவேந்திரன் அதிவேகம் காரணமாக முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதி கட்டுப்பாட்டை இழந்து லாரி சக்கரத்தில் சிக்கினார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் 11வது வார்டில் கடந்த 10 நாட்களாக குடிநீர் வழங்கவில்லை என திமுக கவுன்சிலர் புலம்பிய ஆடியோ வெளியாகியுள்ளது. விரைந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராடுவோம் என கூறியுள்ள கவுன்சிலர் ராமன் நகராட்சி தலைவர் உள்ளிட்டோர் உள்ள வாட்ஸ்அப் குழுவில் அந்த ஆடியோவை பகிர்ந்துள்ளார். நெல்லையப்பர் கோவில் தேரோட்டத்தின் போது சாதி அடையாளங்களை வெளிப்படுத்துபவர்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகர காவல் துணை ஆணையர் பிரசன்னகுமார் எச்சரிக்கை விடுத்தார். மேலும் தேரோட்ட பாதுகாப்பு பணிக்காக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்ட வாகனங்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவதாகவும் தெரிவித்தார். திருச்செந்தூர் முருகன் கோயில் குடமுழுக்கை முன்னிட்டு ராஜகோபுரம் அருகே நடைபெற்று வரும் யாகசாலை பூசையில் அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து 300 கோடி ரூபாய் மதிப்பில் நடந்து வரும் பெருந்திட்ட வளாக பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னையில் மார்ச் முதல் தற்போது வரை 1,20,000 இ பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலர் கூறினார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஒரு நாளைக்கு 2,500 பாஸ்போர்ட் வழங்கப்படுவதாகவும் தமிழ்நாட்டில் மொத்தமாக 13,20,000 பேர் பாஸ்போர்ட் வைத்திருப்பதாகவும் கூறினார். சென்னை ஓட்டேரியில் சித்தி கொடுமை தாங்க முடியாமல் 16 வயது சிறுமி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் சிறுமியின் உறவினர்கள் ஓட்டேரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்தனர். மேட்டுப்பாளையம் அருந்ததி நகரைச் சேர்ந்தவர் அமர்நாத்தின் 2வது மனைவியை கொலை செய்துவிட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரியில் 15 வயது சிறுமியின் ஆபாச புகைப்படத்தை சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்ததாக மேற்கு வங்க இளைஞரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். பிரகாஷ் நாயக் என்பவர் புதுச்சேரியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தபோது சமூக வலைதளம் மூலம் பெண்களிடம் பழகி தனிமையில் இருந்ததுடன் அதனை வீடியோ எடுத்து மிரட்டி வந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது.
பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளை ஒட்டி மாநில அளவில் நடத்தப்பட்ட பேச்சு, கட்டுரை மற்றும் கவிதை போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் சுவாமிநாதன் பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். சென்னை கலைவாணர் அரங்கில் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையடுத்து ரஷ்யாவில் நடைபெறும் இந்திய கோடை திருவிழாவிற்கு செல்லும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 20 கலைஞர்களுக்கு அமைச்சர் வாழ்த்து தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஆக்கிரமிப்பை அகற்ற விடாமல் தடுத்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். ரத்தினக்கோட்டை ஊராட்சிக்குட்பட்ட குறும்பக்காடு பகுதியில் வணிக வரித்துறைக்காக ஒதுக்கப்பட்ட நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற அதிகாரிகள் சென்றபோது வாக்குவாதம் ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே மது போதையில் பள்ளி மாணவிகளை கிண்டல் செய்தது தொடர்பாக 3 நபர்களை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். சரபோஜி ராஜபுரம் கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது அருந்திக் கொண்டிருந்த மணிமாறன், அஜய் மற்றும் சந்தோஷ்குமார் அந்த வழியாக சென்ற மாணவிகளை கேலி கிண்டல் செய்தனர். சென்னை திருவொற்றியூரில் குறுக்கே வந்த லாரி மீது ஸ்கூட்டி மோதிய விபத்தில் இளம்பெண் படுகாயங்களுடன் ரத்தம் சொட்ட சொட்ட மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். எண்ணூர் உலகநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த தேஜாஸ்ரீ என்ற இளம்பெண் ஸ்கூட்டியில் எண்ணூர் சென்ற போது இந்த விபத்தில் சிக்கினார். கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் அருகே திருமணமான 2 நாட்களிலேயே மணப்பெண் மாயமான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செல்வன்புதூரை சேர்ந்த கண்ணன் என்பவருடைய முதல் மனைவி இறந்த நிலையில் தென்காசியை சேர்ந்த தேவி என்ற 25 வயது இளம்பெண்ணை கடந்த 2 நாட்களுக்கு முன்பு திருமணம் செய்தார். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிட்ட தண்ணீர் சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த பூலாம்பட்டி கால்வாய்க்கு வந்தடைந்த நிலையில் விவசாயிகள் கிடா வெட்டி மலர் தூவி வரவேற்பளித்தனர். கால்வாயில் முன்கூட்டியே தண்ணீர் திறக்கப்பட்டதால் பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே அரசு பள்ளியில் படித்து வரும் 9ஆம் வகுப்பு மாணவனை சக மாணவர் கத்திரிக்கோளால் கண்ணம் உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக குத்தியதால் படுகாயமடைந்தார். கொருக்கையில் உள்ள அரசு பள்ளியில் படித்து வரும் மாணவனுக்கும் அதே வகுப்பில் படிக்கும் மற்றொரு மாணவனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே முதலாக கிராமத்திற்குள் சென்ற மினி பேருந்திற்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்றனர். நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு அடிக்காமலை கிராமத்திற்கு முதலாக பேருந்து வந்ததால் அப்பகுதியினர் எல்லையில்லா ஆனந்தமடைந்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த தொழுதூர் கிராமத்தில் அடுத்தடுத்து 2 வீடுகளில் பூட்டை உடைத்து 35 சவரன் நகை 1,30,000 ரூபாய் கொள்ளையடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் வீட்டில் இருந்த 3 சிசிடிவி கேமரா மற்றும் ஹார்ட் டிஸ்கையும் திருடிச் சென்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளியைச் சேர்ந்த ஜோடி காதல் திருமணம் செய்து கொண்டு தங்களுக்கு பாதுகாப்பு கேட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். பிரதீப்பை மதம் மாறும்படி தனது பெற்றோர் வற்புறுத்துவதாகவும் ஷப்ரினா கூறினார். அரக்கோணம் ரயில் நிலைய வளாகத்தில் மரத்தடியில் தங்கியிருந்த வடமாநில கொள்ளை கும்பல் குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளை கர்நாடக போலீசார் கைது செய்தனர். கர்நாடக மாநில பதிவெண் கொண்ட இனோவா காரை கண்டதும் கும்பலில் இருந்த ஆண்கள் தப்பியோடிய நிலையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளை விசாரணைக்காக போலீசார் அழைத்துச் சென்றனர். சென்னை அடுத்த வண்டலூரில் ரயில் தண்டவாளத்தில் ரீல்ஸ் எடுக்க முயன்ற இளைஞர்கள் 2 போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயன்று தவறி கீழே விழுந்ததில் கால் முறிவு ஏற்பட்டு மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது. மேலும் போலீசார் விசாரணையில் 2 கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரிய வந்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தருமபுரி அருகே காதலித்து ஏமாற்றிய இளைஞருடன் சேர்த்து வைக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இளம்பெண் கையில் விஷ பாட்டிலுடன் தர்ணாவில் ஈடுபட்டார். மாட்லாம்பட்டி பெரிய புதூரைச் சேர்ந்த அனிதா தேவி என்பவர் மாரவாடியைச் சேர்ந்த நவீன்குமார் என்ற இளைஞரை கடந்த 1 வருடமாக காதலித்து வந்த நிலையில் நவீன்குமார் திடீரென பேசுவதை நிறுத்தி கொண்டார். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே பிறந்து சில மணி நேரங்களே ஆன பச்சிளம் குழந்தையை குப்பையில் வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. RS மாத்தூரில் இருந்து அசாவீரன் குடிகாடு செல்லும் சாலையில் குப்பையில் கிடந்த பெண் சிசு உடலை நாய் கவ்வி செல்வதை பார்த்த பொதுமக்கள் குழந்தையின் உடலை மீட்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். கோவை
மாவட்டம் பொள்ளாச்சியில் விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை குறிவைத்து திருடிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். ரங்கசாமி வீதியை சேர்ந்த சூரிய பிரகாஷின் புல்லட், அவரது நண்பர் ரிதீஷ்குமாரின் யமஹா RN5 வாகனங்களை, ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஹென்றி ஜோசப், கபிலன், பொள்ளாச்சியை சேர்ந்த ஜோதி முருகன் ஆகியோர் திருடினர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அடுத்த மாமந்தூரில் ஆடுகளை திருடிக் கொண்டு காரில் தப்பிக்கும் திருடர்களை இளைஞர்கள் துரத்தும் பரபரப்பு வீடியோ வெளியாகியுள்ளது. 70,000 ரூபாய் மதிப்புள்ள 4 ஆடுகளை திருடிக் கொண்டு விழுப்புரம் நோக்கி சென்ற திருடர்களை பிடிக்க இளைஞர்கள் முயற்சித்த போதிலும் அவர்கள் தப்பி சென்றனர். கோவையில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிக்கு கள ஆய்வுக்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் கற்பித்து அசத்தினார். மயிலேறி பாளையத்தில் உள்ள அரசு பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் மழைநீர் சேகரிப்பு குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே 80 அடி ஆழம் கொண்ட கிணற்றில் தவறி விழுந்து உயிருக்கு போராடிய முதியவரை தீயணைப்பு படையினர் பத்திரமாக மீட்டனர். 100 நாள் வேலைக்கு சென்ற எல்லப்பட்டியைச் சேர்ந்த சுப்பையா என்பவர் தடுப்புச் சுவர் இல்லாத தண்ணீர் நிரம்பிய கிணற்றிற்குள் கால் தவறி விழுந்தார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த குரோம்பேட்டை காவல் நிலையத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட போக்குவரத்து துணை ஆணையர் அலுவலகத்தை தாம்பரம் காவல் ஆணையர் தினேஷ் மோதக் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து போக்குவரத்து காவலர்கள் பயன்படுத்தும் மார்ஷல் இருசக்கர வாகனத்தின் பயன்பாட்டை அவர் தொடங்கி வைத்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் சுற்றித் திரியும் காட்டு யானைகளை பெங்களூருவிலிருந்து வந்திருக்கும் பயிற்சி பெற்ற ட்ரோன் குழுவினர் முதுமலை வனத்திற்குள் விரட்டி வருகின்றனர். பாடந்துறை, கொட்டாய்மட்டம் பகுதிகளில் திரிந்த யானைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வனப்பகுதியை நோக்கி செல்லும் ட்ரோன் காட்சியை வனத்துறையினர் வெளியிட்டுள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் 10,500 ரூபாய் கொடுத்து ஸ்ரீவாணி அறக்கட்டளை தரிசனம் டிக்கெட் வாங்கிய பக்தர்களுக்கு 50 ரூபாய் வாடகை அறை ஒதுக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பல்நாடு மாவட்டத்தைச் சேர்ந்த 5 பக்தர்கள் 10,500 ரூபாய் பணம் கொடுத்தும் சிறிய அறை மட்டுமே ஒதுக்கியதாகவும் அதில் எந்த அடிப்படை வசதிகளும் இல்லை எனவும் வேதனை தெரிவித்தனர். டெல்லியில் முதலாளியின் மனைவியையும் மகனையும் கார் ஓட்டுநர் கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லஜ்பத் நகரைச் சேர்ந்த துணிக்கடை உரிமையாளர் குல்தீப் சேவானியின் வீட்டில் கார் ஓட்டுநராக பணிபுரிந்த பீகாரைச் சேர்ந்த முகேஷ் தமது முதலாளி மனைவி ருச்சிகா திட்டியதால் ஆத்திரத்தில் அவரை கொலை செய்ததாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். கேரளாவில் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக நிற்கும் பிரிட்டன் போர் விமானத்தை C-17 சரக்கு விமானத்தில் கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரிட்டனின் F-35P கடற்கரை போர் விமானம் ஜூன் 14ஆம் தேதி எரிபொருள் பற்றாக்குறைவால் திருவனந்தபுரத்தில் தரையிறங்கியது. எரிபொருள் நிரப்பிவிட்டு புறப்படும் போது கோளாறு ஏற்பட்டது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பிரம்மோஸ் ஏவுகணை அணு ஆயுதங்களை சுமந்து வருகிறதா இல்லையா என முடிவுக்கு வர 45 வினாடிகள் மட்டுமே இருந்தது என பாகிஸ்தான் பிரதமரின் உதவியாளர் திக் அனுபவங்களை பகிர்ந்தார். நூர்கான் விமான தளத்தில் தாக்குதல் நடத்திய போது அணு ஆயுத தாக்குதலாக இருக்குமோ என்று பயந்து விட்டதாகவும் கூறினார். அமெரிக்காவில் சக பயணியை தாக்கிய இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விமான பயணியை போலீசார் கைது செய்தனர். பிலடெல்பியாவிலிருந்து மியாமிக்கு சென்ற பிரான்டியர் ஏர்லைன்ஸ் விமானத்தில் நியூ ஜெர்சியில் வசிக்கும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இஷான் சர்மா சக பயணியான கினு எவன்ஸ் என்பவரை தாக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. போரில் ரஷ்யா கடற்படையின் முக்கிய தளபதியை உக்ரைன் ராணுவ வீரர்கள் கொன்றுள்ளனர். உக்ரைன் எல்லையில் உள்ள சுமி பிராந்தியத்தின் அருகே உள்ள குக்ஸ் பகுதியில் உக்கிரமாக சண்டை நடைபெற்று வரும் இடத்தை கடற்படையின் துணை தளபதி மேஜர் ஜெனரல் மிக்கைல் குட்சேவ் பார்வையிட சென்றபோது கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் நைட் கிளப் வெளியே நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். சிகாகோ நகரில் ரிவர் நார்த் பகுதியில் கிளப்புக்கு வெளியே கூடியிருந்தவர்கள் மீது சில மர்ம நபர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் 13 பெண்கள் மற்றும் 5 ஆண்கள் மீது துப்பாக்கி குண்டு பாய்ந்தது. கிரேக்கத்தின் கிரீட் தீவில் பற்றிய காட்டு தீயால் உள்ளூர் குடியிருப்பு வாசிகளும் சுற்றுலா பயணிகளும் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். இந்த காட்டு தீயில் சில வீடுகளும் ஹோட்டல்களும் சேதமடைந்த நிலையில் தீயை அணைக்கும் பணியில் 46 தீயணைப்பு வாகனங்கள், 230 வீரர்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டன.
ஜெர்மனியில் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணி ஒருவர் சக பயணிகளை திடீரென கோடாரியால் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. நீண்ட தூரம் செல்லக்கூடிய ஐசிஇ எக்ஸ்பிரஸ் ரயில் ஸ்டிராபிங் பிளாட்லிங் இடையே பவாரியா பகுதியில் சென்று கொண்டிருந்த போது திடீரென பயணி ஒருவர் எழுந்து கோடாரியால் தாக்குதல் நடத்தியதால் ஒருவர் காயமடைந்தார். கொசோவோவில் எம்பிக்களை கேலி கிண்டல் செய்யும் வகையில் நாடாளுமன்றத்திற்கு கழுதைகளுடன் வந்த வழக்கறிஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. கொசோவோவில் கடந்த பிப்ரவரி மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று புதிய எம்பிக்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இதன் பிறகு 41 முறை நாடாளுமன்றம் கூடியும் சபாநாயகரை தேர்வு செய்வதில் கருத்தொற்றுமை ஏற்படாமல் தோல்வியை சந்தித்தது. பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இந்தியா இங்கிலாந்திற்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இங்கிலாந்து அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 77 ரன்கள் எடுத்திருக்கிறது. டாஸ் வென்ற இங்கிலாந்து பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதல் இன்னிங்ஸ் விளையாடிய இந்தியா 587 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தது. இங்கிலாந்து மண்ணில் ஒரு இன்னிங்ஸில் அதிகபட்ச ரன்கள் அடித்த இந்திய வீரர் என்ற சாதனையை கேப்டன் சுப்மன் கில் படைத்துள்ளார். 1979ஆம் ஆண்டு சுனில் கவாஸ்கர் 221 ரன்கள் அடித்ததே சாதனையாக இருந்த நிலையில் 269 ரன்கள் அடித்து அந்த சாதனையை சுப்மன் கில் முறியடித்துள்ளார். கிரிக்கெட்டில் சேனா நாடுகள் என்று அழைக்கப்படும் தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா நாடுகளில் இரட்டை சதமடித்த முதல் ஆசிய கேப்டன் என்ற சாதனையை சுப்மன் கில் படைத்துள்ளார். 2011ஆம் ஆண்டு லார்ட்ஸ் மைதானத்தில் இலங்கையின் திலகரத்னே தில்ஷன் 193 ரன்கள் அடித்திருந்ததே சாதனையாக இருந்தது. லண்டனில் நடைபெற்று வரும் விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் 3வது சுற்றுக்கு முன்னேறினார். ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவின் 2வது சுற்று ஆட்டத்தில் இங்கிலாந்தின் டேனியல் எவன்ஸ் உடன் பல பரீட்சை நடத்திய அவர் 6-3, 6-2, 6-0 என்ற நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்றார். லண்டனில் நடைபெற்று வரும் விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் கசகஸ்தானின் எலினா ரிபாக்கினா, ஜப்பானின் நவோமி ஒசாகா ஆகியோர் 3வது சுற்றுக்கு முன்னேறினர். கிரீஸின் மரியா சக்காரியுடன் மோதிய ரிபாக்கினா 6-3, 6-2 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்றார். மற்றொரு போட்டியில் செக் குடியரசின் கடரினா சினியாக்கோவை 6-3, 6-2 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தி நவோமி ஒசாகா வெற்றி பெற்றார். லண்டனில் நடைபெற்று வரும் விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பாலாஜி மிகுவல் ரெய்ஸ் வரேலா ஜோடி 2வது சுற்றுக்கு முன்னேறினர். முதல் சுற்றில் அமெரிக்காவின் லெர்னர் டெயன் அலெக்சாண்டர் கோவாசெவிக் ஜோடியுடன் மோதிய அவர்கள் 6-4, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்றனர். ஸ்பெயின் கார் விபத்தில் உயிரிழந்த போர்ச்சுகல் வீரர் டியாகோ ஜோட்டாவிற்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோ இரங்கல் தெரிவித்தார். ஜோட்டாவின் குடும்பத்தினருக்கும் மனைவிக்கும் தனது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். 28 வயதான ஜோட்டா 2019 மற்றும் 2025ஆம் ஆண்டுகளில் நேஷன்ஸ் லீகை வென்ற போர்ச்சுகல் அணியில் இடம்பெற்றார். ரஜினியின் கூலி படத்தில் அமீர்கான் நடிக்கும் தாகா கதாபாத்திரத்தின் போஸ்டரை படக்குழு வெளியிட்டது. சன் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கியுள்ளார். தங்க கடத்தலை மையமாக கொண்டு உருவான இப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாகும் நிலையில் இசை வெளியீட்டு விழா வரும் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. விநாயக் சந்திரசேகரன் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் திரைப்படத்திற்கு சாய் அபயங்கர் இசையமைக்க உள்ளதாகவும் இதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. விரைவில் படம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. படப்பிடிப்பு ஆகஸ்ட் 16ஆம் தேதி தொடங்க உள்ளதாகவும் தகவல் வெளியானது. விஜய் சேதுபதி நடிப்பில் உருவாகியுள்ள டபுள் கேம் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்று மாலை 5 மணிக்கு வெளியாகும் என்று படக்குழு புதிய போஸ்டர் வெளியிட்டு அறிவித்திருக்கிறது. இப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. அனுராஜ் மனோகர் இயக்கத்தில் டோவினோ தாமஸ் நடிப்பில் வெளியான நரி வேட்டை திரைப்படம் வரும் 11ஆம் தேதி சோனி லைவ் OTT தளத்தில் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மலைவாழ் மக்களுக்கு எதிராக காவல்துறையினர் மேற்கொள்ளும் அதிகாரத்தை கேள்வி கேட்கும்படி கதையம்சம் கொண்ட இந்த திரைப்படம் மே 23ஆம் தேதி வெளியானது.
தன்னை தொடர்பு கொள்வதில் யாருக்காவது சிரமம் ஏற்பட்டிருந்தால் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக கௌதம் ராம் கார்த்திக் தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளாக தன்னை தொடர்பு கொள்ள முயன்று முடியாமல் போனதாக பலர் கூறியதாகவும் அதற்கு விளக்கம் அளிக்கவே இதனை தெரிவித்ததாகவும் கூறினார். உலகத்தில் தைரியசாலிகள் போராளிகள் யார் என்றால் மிடில் கிளாஸ் பெற்றோர்கள் தான் என இயக்குனர் ராம் கூறினார். சென்னை வடபழனியில் பறந்து போ திரைப்படத்தின் சிறப்பு காட்சியில் இயக்குனர் ராம், நடிகர் சிவா ஆகியோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராம், குழந்தைகள் பேசுவதை காது கொடுத்து கேட்காவிட்டால் அவர்கள் பேசுவது வித்தியாசமாகத்தான் தெரியும் என்றார். ரியல்மி நிறுவனத்தின் Real G15D மாடல் போன் ஆகஸ்ட் மாதத்தில் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்படும் என்று கூறப்படுகிறது. 8GB RAM, 128GB மெமரி, 8GB RAM, 256GB மெமரி, 12GB RAM, 256GB மெமரி ஆப்ஷன்களிலும் ஃப்ளோயிங் சில்வர், சில்க் ப்ளூ மற்றும் சூட் டைட்டானியம் வண்ணங்களிலும் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. கவாசகி நிறுவனம் ஸ்பேஸ் லிப்டுக்கு முந்தைய 2025 நிஞ்சா 300 பைக்கை இந்திய சந்தையில் விற்பனை செய்யும் முயற்சியில் இறங்கி உள்ளது. இந்த பைக்கின் விலையில் சூப்பர் ஸ்போர்ட் வேரியண்ட்டுகளுக்கு 25,000 ரூபாய் முதல் 84,000 ரூபாய் தள்ளுபடி வழங்கப்படுகிறது. லைம் கிரீன், கேண்டி லைம் கிரீன் மற்றும் மெட்டாலிக் மூன்டெஸ்ட் கிரே ஆகிய நிறங்களில் இந்த பைக் கிடைக்கிறது. Volkswagen நிறுவனம் அதன் எக்ஸ்சேஞ்ச் திருவிழாவான Volkswagen ஆட்டோ ஃபெஸ்டை மீண்டும் தொடங்க உள்ளதாக அறிவித்தது. இந்த திட்டத்தின் கீழ் வாடிக்கையாளர்கள் மற்றும் ஏற்கனவே உள்ள பயனாளர்களுக்கு கவர்ச்சிகரமான எக்ஸ்சேஞ்ச் மற்றும் லாயல்டி பலன்கள், சிறப்பு நிதி சலுகைகள், இலவச வாகன மதிப்பீடு, டெஸ்ட் டிரைவ், சிறப்பு சேவை மற்றும் பராமரிப்பு சேவைகள் வழங்கப்படுகின்றன. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயில் மூலவர் விமானத்தின் மீது தங்க கலசம் பொருத்தும் பணி நடைபெற்றது. ஜூலை 7ஆம் தேதி காலை கோயில் குடமுழுக்கு நடைபெற உள்ள நிலையில் ஜூலை 1ஆம் தேதி யாகசாலை பூசைகள் தொடங்கின. 3ஆம் நாள் பூசைக்கு பிறகு மூலவர் விமானத்தின் மீது தங்க கலசங்கள் பொருத்தப்பட்டன.